உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவர் நினைச்சிருந்தா ஒரு போன் காலுங்க, ஒரு நல்ல போஸ்டிங் கவர்னரோ இல்ல அதோட பெட்டரா வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். கூலியா? கூலியா சொல்லிட்டாங்கப்பா. என்னது கூலியா? கூலி பாபா இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்னப்பா வீடு அள்ளுது பின்ன ஓட்டுவோம்ல. வாடா 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 ஓம் பழத்துக்கு ஏன் பழத்துக்கு சோடி போட்டுக்கிறோமா? சோடி போட்டுக்கிறோமா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தம்பி நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துறீங்க. உட்டியாடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்போம். தலைவர் ஃபுல் போட இன்னும் 2 லட்சம் தடவை பார்ப்போம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இது வரைக்கும் ஒரு தமிழ் படம் எவ்வளவு ஹைப் ஆக்குனதே இல்லடா. லோக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. லோகேஷ் கனகராஜ் ஸ்ரேவ்டா. என்னோட ஃபுல் மென்டல் ஹெல்த்தும் இந்த படத்தை நம்பிதான் இருக்கு. படம் மட்டும் சொதப்புச்சு. நாங்களும் ஜீவம்ல, எங்களுக்கும் கலைஞ்சிருக்கு, சீப்பும் வச்சிருக்கோம். பின்னிட்டா ஆமையா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்படி இருக்கீங்க? கறி போட்டுருவோமா? எலும்பா போடுவோமா? கறியா போடுவோமா? நெஞ்செலும்பு எவ்வளவுனா? நெஞ்செலும்பு இவருக்கு ஒரு 20 கிலோ இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கீங்க. 10 கிலோ தான் இருக்கும் போலயே. ஐ வாண்ட் மோர் எமோஷன். பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. இருக்குல்ல? நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார். யாரு என்னடா குறை? அடா டேனடா கொஞ்சம் முடியுமா? தலைவனை மிஞ்ச முடியுமா? தலைவா சூப்பர் ப்ரோ. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எனக்கு நிம்மதி. போன தடவை ஏமாந்தேன், இந்த தடவை ஏமாற மாட்டேன். கைய
கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. பாய் டேய், நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இத மட்டும் பாத்துட்டு போ. அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கான். அவர் நினைச்சிருந்தா ஒரு போன் காலுங்க, ஒரு நல்ல போஸ்டிங் கவர்னரோ இல்ல அதோட பெட்டரா வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம். அவன் இல்ல அவர் ஒரு மரியாதை இல்லையா? ஒரு சின்னஞ்சிறு கிராமத்திலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து அங்கிருந்து பட்டணத்திற்கு ஓடி வந்து உழைப்பு 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 உழைப்பை தவிர வேற எதுவுமே இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அருமை முதலாளி அவர்களே, தூங்கும் போது ஒரு மனுஷன் ஸ்டைலா இருக்க முடியுமா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சில பேர் பேரை சொன்னா கைதட்டல் வாங்கலாம். யாருடைய பேரை சொன்னா நீங்க எல்லாம் கைதட்டுவீங்களோ அவங்க பேரை சொல்லி எல்லாம் கைதட்டல் வாங்கலாம். ஆனா அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாமையா. ஐயோ ஐயோ, அத நினைச்சேன் சிரிச்சேன். ரொம்ப தப்புங்க இதெல்லாம். போடா சொட்ட. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம்.